கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் பாஸ்டர் பிரேம்ஜித், பெத்தேல் தி கேட் ஆஃப் ஹெவன் மினிஸ்ட்ரீஸ் சார்பாக இந்த பாட்காஸ்ட் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சங்கீதம் 92 அதிகாரம் 12 வசனம் முதல் 15 வசனம் வரை தேவ வார்த்தையை வைத்து தியானிக்கப் போகிறோம். நண்பர்களே, இந்த வசனங்கள் மிகவும் அழகானவை, மிகவும் நம்பிக்கை தரும் வசனங்கள். ஒரு மரத்தை வைத்து தேவன் நம் வாழ்க்கையை விவரிக்கிறார். இது என்னவென்று கேட்கும் பொழுது மனசு மகிழ்ச்சி அடைகிறது. வாருங்கள், வசனத்தை கேளுங்கள். நீதிமான் பனை மரத்தை போல் செழிப்பான், லீபனோனில் உள்ள தேவதாரு மரத்தை போல் வளர்வான். கர்த்தருடைய வீட்டில் நடப்பட்டவர்கள் நம்முடைய தேவனின் பிரகாரங்களில் செழிப்பார்கள், முதுமையிலும் கனி கொடுப்பார்கள், புஷ்டியுள்ளவர்களாயும் பசுமையுள்ளவர்களாயும் இருப்பார்கள். கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் என் கண்மலை, அவரிடத்தில் அநீதி இல்லை என்று காண்பிக்கும்படி இப்படியாகும். ஆமேன். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, இந்த 4 வசனங்களிலிருந்து இன்றைக்கு 3 வல்லமையான சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 சத்தியங்களும் உங்கள் வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தையும் தேவனில் நம்பிக்கையும் கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறேன். முதலாவது சத்தியம் 12 வசனம், கவனியுங்கள். நீதிமான் பனை மரத்தை போல் செழிப்பான், லீபனோனில் உள்ள தேவதாரு மரத்தை போல் வளர்வான். நண்பர்களே, பனை மரம் என்பது மிகவும் அற்புதமான மரம். பனை மரத்தின் தன்மைகளை கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது, பனைமரம் புயலிலும் வளைந்து கொடுக்கும். எந்த சூறாவளி வந்தாலும் பனைமரம் முறிந்து விடாது. 45 டிகிரி வரை வளைந்து புயல் போனதும் திரும்ப நேராக நிமிர்ந்து நிற்கும். நண்பர்களே, தேவன் சொல்கிறார், நீயும் அப்படித்தான். வாழ்க்கையில் புயல்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நீ வளையலாம், ஆனால் முறிய மாட்டாய். தேவன் உன்னை நிமிர்த்துவார். 2வது, பனை மரம் உப்பு நீரிலும் வாழும். கடற்கரையில் உப்பு மண்ணில் வேர்விட்டு வாழும் மரம் பனை மரம். மற்ற மரங்கள் அழிந்து போகும் இடத்தில் பனை மரம் செழிக்கும். நண்பர்களே, உங்கள் சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் தேவன் உங்களை அங்கேயும் செழிக்க வைப்பார். 3வது, பனை மரம் 100 வருடமும் கனி கொடுக்கும். வயதாகும்போது மற்ற மரங்கள் கனி குறைக்கும், ஆனால் பனைமரம் முதுமையிலும் நிறைய கனி கொடுக்கும். இதை 14 வசனம் சொல்லுகிறது, முதுமையிலும் கனி கொடுப்பார்கள். தேவதாரு மரம் என்பது லீபனோன் மலைகளில் வளரும் உயரமான மரம். அது வெப்பத்திலும் குளிரிலும் உறுதியாக நிற்கும். வேர்கள் ஆழமாக பூமிக்கு கீழே போகும். நண்பர்களே, நம் வேர்கள் தேவனில் ஆழமாக இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் நம்மை அசைக்க முடியாது. நண்பர்களே, தேவன் உங்களை இந்த மரத்தோடு ஒப்பிடுகிறார். நீங்கள் வலிமையானவர்கள், நீங்கள் செழிப்பவர்கள், நீங்கள் கனி கொடுப்பவர்கள். 2வது சத்தியம், தேவனின் வீட்டில் நடப்பட்டவர்கள் செழிப்பார்கள். 13 வசனம் கவனியுங்கள். கர்த்தருடைய வீட்டில் நடப்பட்டவர்கள் நம்முடைய தேவனின் பிரகாரங்களில் செழிப்பார்கள். நண்பர்களே, இங்கே ஒரு மிக முக்கியமான வார்த்தை இருக்கிறது, நடப்பட்டவர்கள். ஒரு மரம் எங்கே நடப்படுகிறது என்பது மிக முக்கியம். சரியான இடத்துல நடப்பட்டால் செழிக்கும், தவறான இடத்துல நடப்பட்டால் வாடும். தேவன் சொல்லுகிறார், என் வீட்டில் நடப்பட்டவர்கள் செழிப்பார்கள். தேவனின் வீடு என்பது என்ன? அது திருச்சபை, அது ஆராதனை, அது தேவ சமூகம், அது வார்த்தை, அது ஜெபம். நண்பர்களே, நீங்கள் தேவனின் வீட்டில் உறுதியாக நடப்பட்டிருக்கும் பொழுது தேவன் உங்களை நீர்ப்பாய்ச்சுவார், ஊட்டுவார், வளர வைப்பார், செழிக்க வைப்பார். ஆனால் நண்பர்களே, கொஞ்சம் நேர்மையாக யோசியுங்கள். நாம் தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறோமா? ஆராதனையில் கவலைகளோடு வந்து ஆராதனை முடிந்ததும் அதே கவலைகளோடு திரும்புகிறோமா? அல்லது தேவனோடு உண்மையான ஆழமான உறவில் இருக்கிறோமா? ஒரு மரம் மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சுவது போல நாம் தேவ வார்த்தையிலிருந்தும் ஜெபத்திலிருந்தும் ஆவியான ஊட்டத்தை பெற வேண்டும். அப்போதுதான் செழிப்பு வரும்.
எரேமியா 17ஆம் அதிகாரம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிற மனிதன் நீரண்டையே நடப்பட்டு தன் வேரை ஆற்றினண்டே விடுகிற மரத்தைப் போல் இருப்பான். வெப்பம் வரும்போதும் இலை பசுமையாயிருக்கும். வறட்சியுள்ள வருஷத்திலும் கவலைப்படாது, கனி கொடுப்பதை விடாது. நண்பர்களே, வேரை ஆழமாக விடுங்கள், தேவனிடம் நெருங்குங்கள். 3வது சத்தியம், முதுமையிலும் கனி கொடுப்பார்கள், புஷ்டியுள்ளவர்களாயும் பசுமையுள்ளவர்களாயும் இருப்பார்கள். 14ஆம் வசனம் கேளுங்கள். முதுமையிலும் கனி கொடுப்பார்கள், புஷ்டியுள்ளவர்களாயும் பசுமையுள்ளவர்களாயும் இருப்பார்கள். நண்பர்களே, இது எவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தம்! உலகம் என்ன சொல்கிறது? வயதாகும்போது எல்லாம் முடிந்துவிடும், பலம் குறையும், உபயோகம் இல்லாமல் போவோம் என்று சொல்கிறது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? முதுமையிலும் கனி கொடுப்பார்கள், புஷ்டியுள்ளவர்களாயும் இருப்பார்கள், பசுமையுள்ளவர்களாயும் இருப்பார்கள். புஷ்டி என்பது என்ன? நிறைந்திருப்பது. ஆவிக்குரிய நிறைவு வாழ்க்கையின் அர்த்தம். தேவனின் நோக்கத்தில் நிறைவாக வாழ்வது. பசுமை என்பது என்ன? ஜீவன் இருப்பது, ஆவிக்குரிய ஜீவன் தொடர்வது, உற்சாகம் வற்றாமல் இருப்பது. நண்பர்களே, வயதாகும்போது சரீரம் மெலியலாம், ஆனால் ஆவி மிகவும் பலமாக இருக்க முடியும். தேவனோடு நடக்கும் ஒருவரின் வாழ்க்கை வயதாக வயதாக மேலும் மேலும் பலமாகும். காலேபை நினைத்து பாருங்கள். எண்ணாகமத்தில் 40 வயதில் விசுவாசமாக இருந்தார். யோசுவா காலத்தில் 85 வயதில் அவர் என்ன சொன்னார்? 40 வருடம் முன்பு இருந்த அதே வலிமை என்னில் இன்னும் இருக்கிறது, மலையை எனக்கு கொடு என்று கேட்டார். நண்பர்களே, அது தேவனில் வேரூன்றிய ஒருவரின் ஆவிக்குரிய பசுமை. நண்பர்களே, நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் தேவன் உங்களை கனி கொடுக்கும்படி வழி நடத்துவார். சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களிலிருந்து இந்த 3 சத்தியங்களை நினைவில் வையுங்கள். 1, நீதிமான் பனை மரத்தைப் போல் செழிப்பான், புயலிலும் வளைந்து முறியாமல் திரும்பவும் நிமிர்ந்து நிற்பான். நீங்கள் அந்த மரம். 2, தேவனின் வீட்டில் நடப்பட்டவர்கள் செழிப்பார்கள். வேரை ஆழமாக விடுங்கள், தேவனோடு நெருங்கி வாழுங்கள். 3, முதுமையிலும் கனி கொடுப்பார்கள். உங்கள் வயது ஒரு தடை அல்ல. தேவனில் நம்பிக்கை வைத்தவரின் வாழ்க்கை நாளுக்கு நாள் மிகவும் புஷ்டியுள்ளதாகவும். நண்பர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை செழிக்க வைப்பார் என்று வாக்களிக்கிறார். நீங்கள் வாடி போவதற்காக படைக்கப்படவில்லை. நீங்கள் செழிப்பதற்காக, கனி கொடுப்பதற்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக படைக்கப்பட்டீர்கள். வாருங்கள், ஒன்றாக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த செய்தி கேட்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்க்கை பனை மரத்தைப் போல் செழிக்கட்டும், தேவதாரு மரத்தைப் போல் உறுதியாக நிற்கட்டும், முதுமை வரை கனி கொடுக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் உம்மில் வேரூன்றி உம்முடைய வீட்டில் நடப்பட்டு உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி வாழ கிருபை தாரும். அவர்களுடைய வாழ்க்கை உம்முடைய நீதியையும் சத்தியத்தையும் எல்லாருக்கும் காண்பிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நன்றி நண்பர்களே. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடும் குடும்பத்தினரோடும் ஷேர் செய்யுங்கள். எங்கள் சபை கிழக்கு தாம்பரத்தில் உள்ள ஏர்போர்ஸ் ரோடு ப்ரொஃபஸர்ஸ் காலனியில் அமைந்துள்ளது. ஞாயிறு காலை ஆராதனை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை அபிஷேக ஆராதனை. செவ்வாய் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை சுகமளிக்கும் ஆராதனை. வெள்ளி மாலை 6 மணி முதல் 8 மணி வரை உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.